தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ரீசெண்டாக நடைபெற்றுச்சு. எனக்கு இந்த மாநாடு வந்தப்பே தெரியும், நாம் தமிழர் தும்பிகள் கதறு கதறு கதறுவானுண்டு. ஆனா இந்த அளவுக்கு கதறுவானுன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த வகையில சீமானா இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகனா இருந்தாலும் சரி, அதை பத்தின ஒரு பதிவை நேத்து போட்டிருந்தாங்க. அந்த பதிவுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா, அவனுங்களை வெளுத்து வர்ற விதமா இந்த வீடியோவை நாம் பதிவு பண்றோம். நீங்க முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீரம் என்பது நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கிய அத்துணை கருத்தியல்வாதிகளுக்கும் ஒரு தகவலை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது என்னவென்ற சொன்னால், இப்ப நீங்க சீமானை எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் கட்சி தொம்பிகளை எடுத்துக்கோங்க, இல்ல இந்த சோட்டை துறைமுருகன் எடுத்துக்கோங்க. இவர்களெல்லாம் நம் மீதான ஒரு அவதூறான அல்லது கேலி கிண்டல் செய்யும் அவதூறுகள் பதிவிட்டு வருகிறார்கள். இப்ப இதை நம்ம அசால்ட்டா நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க கடந்த கால வரலாற்றை எடுத்து பாருங்க. நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி ஓம் தமிழரா பரிணமிக்கும் போது அவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பெரியாருக்கு எதிர்ப்பு அரசியல எடுக்கிறாங்க. அப்போ பெரியார் மீதான தொடர்ந்து அவதூறுகளை அவங்க பரப்பிட்டு இருக்கிறப்போ, அப்ப இருந்த பெரியாரிஸ்டுகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே இருந்தாலும் சரி, ஒரு பைத்தியக்கார பையன், இவன் பேச்ச யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நார்மலா விட்டாங்க. அந்த விளைவுதான் என்ன ஆகுது, அந்த விஷச்செடி பெரிய மரமா வளர்ந்து தொடர்ந்து எல்லா மேடைகளையுமே பெரியார குறித்த ரொம்ப ரொம்ப அநாகரிகமான அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த மாதிரியான சாட்டை மாதிரியான நாம் தமிழர் கட்சி தொம்பிகளா இருந்தாலும் சரி, இல்ல சவுக்கு, யூடியூப் ரூட்டஸ், இவனமான ஆட்கள் எல்லாம் பேச விட்டுட்டு கடந்து போயிட்டு அப்படின்னா தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நினைச்சுக்கிட்டு, தன்னை எதிர்க்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இன்னும் அதிகமான ஒரு கேலி கிண்டல்கள் பதிவுகளை போட்டு அவதூறுகளையும் பரப்பிட்டு வருவாங்க. அதனால இவர்களுக்கு பதிலளிக்கும் மூலமா இவர்களுடைய உண்மை முகத்தை கிழித்தெறியும் விதமா நம்ம தொடர்ந்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் தொடர்ந்து நம்ம பதிவிச்சு மக்களுக்கு என்ன உண்மை, போலி தமிழ் தேசியவாதிகளுடைய முகத்திரையை கிழிப்பதற்கான அத்துணை வேலைகளையும் நம்ம செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான அவதூறுகளாக இருந்தாலும் சரி, ஒரு கிண்டல் பதிவுகள் போடுறத இவனுங்க நிறுத்துவாங்க. அதன் அடிப்படையில நம்ம இந்த வீடியோ பதிவிடுறோம். இது நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல இருக்க விஷயங்கள் உங்களுக்கு புரியும். முதல் விஷயம், அந்த சாட்டை பேசியிருப்பாங்கல்ல, அந்த வீடியோல என்ன சொல்றாரு, பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இராணுவ கட்டுப்பாடோடு இருப்போம் அப்படின்னு ஒரு பதிவு அதுல சொல்லியிருப்பாரு. அந்த சீமானோட இராணுவ கட்டுப்பாடு என்ன அப்படின்றத இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம், பாருங்க. பாத்துட்டீங்களா? மேடையில பேசிட்டு இருக்கிறாரு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு தெரியுது, உடனே மேடையை விட்டு இறங்கி அவர் அடிக்க போறார். இதான் இராணுவ கட்டுப்பாடு. சரி, ரொம்ப காலமா பிரபாகரனுடைய கொள்கைகளை நாங்க ஏத்துக்கிட்டு தான் தமிழ் தேசிய அரசியலே நாங்க பண்றோம் அப்படின்னு வாயிலை வடை சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை, வழியை தனது வயிற்றுப்பிழைப்பிற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க தமிழ் புலிகளுடைய கொள்கைகளை நாங்க எடுத்துக்கிட்டோம், அண்ணன் மேதகு பிரபாகரனுடைய அத்துணை கொள்கைகளையும் நாங்கள் தமிழ்நாட்டிலே பயன்படுத்தி தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சோட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அண்ணன் சைமனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணநலன்கள் நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். தமிழ் புலிகளுக்கென்று ஒரு கொள்கை கட்டுப்பாடு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆக மது, அந்த புகையிலை, அந்த மாதிரியான விஷயங்கள் முழுதும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அதே மாதிரியாக ஆண் பெண்ணுக்குடைய இடையே உள்ள ஒரு உறவும் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரியான பாலியல் ரீதியான ஏதோ ஒரு விஷயங்கள் அங்கு நடந்தாலே உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை தான் கொடுக்கப்படும். ஆக மது தடை செய்யப்பட்ட கட்சி, தவறான விஷயங்கள் தடை செய்யப்பட்ட கட்சி, உயிரும் உள்ளமும் தமிழீழத்துக்கே என்று தனது உயிரை கூட துச்சமனை எண்ணி கழுத்திலே குப்பைகளை மாட்டிக்கொண்டு தமிழீழத்திற்காக உயிரை விட துணிந்தவர்கள் தான் ஈழத்தமிழர். அந்த கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற
நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் குடிச்சிட்டே வந்து மேடைகள்ல பேசுவார். அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு ஒரு விஷயம், சூப்பரான ஒரு தகவல் சொல்லியிருப்பார். என்னன்னா, அதாவது இப்ப குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு சர்க்கரை தண்ணியை வந்து நாக்குல வந்து தொட்டு வைப்பாங்க, அந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். ஆனா அண்ணன் பிறந்தப்போ வந்து சாராயத்தை தொட்டு வச்சாங்களாம். அது அண்ணனே சொல்றாரு பாருங்க. சேன தண்ணின்னு இருக்குது, அது வந்து சீனியை கரைச்சி சர்க்கரையை கரைச்சி தொட்டுப்பாங்க. எனக்கு எதுல தொட்டு வச்சாங்க தெரியுமில? சாராயத்துல பாத்தீங்களா? சரி, அப்போ இந்த மாதிரியான அண்ணன் பிரபாகரனுடைய கருத்தியலை உருவாக்கி கொண்ட, கொள்கைகளை உருவாக்கி கொண்ட ஒரு நபர் இப்படி செயல்படுவார்களா என்ற கேள்வி நமக்குள் எழுது. ஆக இப்ப நீங்க வந்து ஈழத்தினுடைய வரலாறு நம்ம பேசும்பொழுது வழிகள் நிறைந்த ரத்த கண்ணீர் வரக்கூடிய ஒரு வரலாற்றைத்தான் நம்ம வந்து ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்றைத்தான் படிக்க முடியும். ஆனா அந்த ஈழ வரலாற்றை தன்னுடைய சுய லாபத்துக்கோசரம் நான் வந்து ஆமகரி சாப்பிட்டேன், ஆமா ஓட்டுல பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க, AK-57 ஊசி அளவான ஒரு புல்லட்னு சொல்லி அதை ஒரு கவர்ச்சியான ஒரு பொருளா மாத்தி அது மூலியமா அரசியல் செஞ்சு திருநெல்வேலி வாங்கி திருடி திங்கிற ஒரு கூட்டங்கள் தான் இவங்க. அப்போ இவங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் பொழுது, திராணி இருக்கும் பொழுது, அண்ணன் மேதகு பிரபாகரனுடைய அரசியலை மையப்புள்ளியாக வைத்து செயல்பட்டவர் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கல்லூரி காலங்களிலே படிக்கும் பொழுதே தன்னுடைய முதல் அரசியல் முன்னெடுப்பாக முன்னெடுத்தது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை. ஆக அண்ணனுடைய மையப்புள்ளி அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தான். அதன் பிறகாக விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் எழுச்சி பெற்ற பிறகு அது தமிழ்நாட்டையே குலுக்கி கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசி, அண்ணன் பிரபாகரனுடைய அரசியலை பேசி, ஏன் அவங்க ஒன்ன சீமானுக்கே வந்து அந்த அரசியலை பேசுவதற்கான மேடை அமைத்து கொடுத்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனை அடிப்படையாக வைத்துத்தான் மேதகண்ணன் பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அண்ணன் தொல் திருமாவளவன் அழைத்து பேசியது. உங்கள் அண்ணனை மாதிரியாக கதைவிட்டு கொண்டிருப்பவர்கள் நாங்கள். ஆக தமிழ் தேசிய அரசியலே என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கானது. என்னமோ தமிழ் தேசிய அரசியலே வந்து நீங்க தான் கொண்டு வந்தீங்க, தமிழ் தேசிய அரசியலே நாங்க தமிழ் தேசிய அரசியல நாங்க மட்டும்தான் பேசணும்ன்ற மாதிரியான என்ன உங்களுக்கு பட்டா போட்டு எழுதி கொடுத்திருக்குதா? நீங்களெல்லாம் பிழைப்புக்காக தமிழ் தேசிய அரசியலை பேசுவர்கள், நாங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வையை தமிழ் தேசிய அரசியலாக முன்னிட்டு பேசுவார்கள்.